Hey guys, welcome back to my channel Budget Biker. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா Pulsar N160. இந்த பைக்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் malfunctionல இருந்து விடாம எரிஞ்சிட்டே இருக்கு. அதை நம்ம வந்து OBD போட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்க போறோம் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்றத. ஆல்ரெடி இந்த பைக்கோட ஓனர்ஷிப் ரிவ்யூ அப்புறம் ரைடிங் ரிவ்யூ நம்ம சேனல்ல வந்து அவைலபிளா இருக்கு. பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. Guys, நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். இது பார்த்திங்க அப்படின்னா OBD டூல். ஸோ இந்த OBD டூல் வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரியல் டைம் வந்து டயக்னைஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னு சொல்லிட்டு வண்டியில் போய்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா Pulsar N160 வண்டி. இந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஜின் மேல்ஃபங்க்ஷன் லைட் வந்து எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த OBD டூல் மூலிமா வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு ஸோ கோட் வந்து எரேஸ் பண்ணோம். ஸோ எரேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து மேல்ஃபங்க்ஷன் லைட் வந்து எரியறதில்லை. பட் இருந்தாலும் வண்டியில் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பவர் ட்ராப் வந்து ஆகிட்டே இருந்துச்சு. அது என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து திரும்பியும் பார்த்திங்கன்னா அந்த OBD கனெக்ட் பண்ணிவிட்டு ரியல் டைமில் வந்து டயக்னைஸ் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் பார்த்திங்கன்னா இந்த டார்க்குன்னு சொல்கிறத இந்த ஆப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து OBD வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்ட்டை வெளியே எடுக்கணும் போத. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக ஒரு இது மாதிரி கொடுத்துருந்தாங்க, எடுத்துட்டோம். நம்ம ஏடிஎம் பர்ச்சேஜ் வந்து ஒன்றா கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஒரே OEM தானே, அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை வந்து ஜாயின் பண்ணணும். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ லாக் பண்ணியாச்சு. இப்போ பைக் ஆன் பண்ணோம் அப்படின்னா OBD வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து பேர் பண்ணணும் ப்ளூடூத்தில். இப்போ வந்து பேர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட OBD வந்து இந்த ஆப் கூட பேர் ஆகணும். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபால்ட் கோடெலாம் கிளியர் பண்ணுறோன்னு சொன்னேன்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ட் கோட் வந்து ரீட் பண்ணிகிட்ருக்கு. ஏதாவது ஃபால்ட் கோட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபால்ட் கோட் ரீட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் வந்து இண்டிகேஷன் தான். இவனுங்க வேறு வெயிட் வச்சு நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நோ ஃபால்ட் கோட். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபால்ட் கோடெலாம் கிளியர் பண்ணனால எந்த ஃபால்ட் கோடு இல்லைன்னு சொல்லி காமிக்குது. இப்போ வந்து நம்ம இந்த வண்டியோட ரியல் டயக்னைசிங் வந்து பார்க்கலாம். அதாவது வந்து கிராஃபிங்னு சொல்லுவோம். ஸோ எல்லாமே இது டிஃபால்ட்டாக இருக்கிறது தான். ஓகே, வச்சுட்டு இப்போ நம்மளோட பேக்கை வந்து அப்படியே அங்கங்கன்னு சொல்லி கட்ட வேண்டியது தான். ஓகே, இதை மாரிலாம் கீழே விடாது. இப்போ வந்து நம்ம வந்து கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சு. ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபால்ட் கோட் எதுவும் இல்லைன்னு காமிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து டெஸ்ட் லிமிட் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கேனிங் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் ஓடிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மீட்ரு பிளிங்க் ஆகிட்டு தான் இருக்கும். ஏன்னா டெஸ்டிங் வந்து போய்கிட்டு இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து வண்டியை ஓட்டுறப்ப தான் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்றது இது கண்டுபிடிக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகேன்ற மாதிரி தான் காமிக்குது. வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்றதை ஐடென்டிஃபை பண்ணுவோம். கைஸ், அட்லாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் ரிசல்ட் வந்து ரன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வண்டியில் வந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு சென்சார் தான் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. நம்ம யூஸ் பண்ண டூல் மூலமாகவே அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஓட்டு சென்சார் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் பைப்பில் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வண்டியில் வந்து பெட்ரோல் வெடிச்சு வர புகையில வந்து எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது அப்படின்றத இது வந்து மெஷர் பண்ணும். அதை வந்து மெஷர் பண்ணிட்டு ECUக்கு வந்து தகவல் அனுப்போம். இன்கேஸ் அதிகப்படியான ஆக்சிஜன் இருந்துச்சு அப்படின்னா ECUக்கு வந்து தகவல் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி பெட்ரோல் சப்ளையை வந்து ECU வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட இன்லெட் வால்க்கு வந்து அனுப்பும். இந்த ஓட்டு சென்சார் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இது வந்து சரியான மெஷர்மெண்ட் வந்து கொடுக்கல அப்படின்னா ECU வந்து தப்பி தவறி பார்த்தீங்கன்னா அதிகமான பெட்ரோலோ இல்லை கம்மியான பெட்ரோலோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால வந்து வண்டி அடைச்சு போகிறதுக்கோ இல்லை பவர் ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரன் பண்ண டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸ் தான். ஸோ இதுலேயே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்க வண்டி ஃபேர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிச் அண்ட் ரீல் மிக்சர் பார்த்தீங்கன்னா வந்து போய்கிட்டு இருக்கு. இதனாலே பைக் வந்து அடைச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அட்லாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வண்டியில் இருக்க சென்சார் கம்ப்ளைண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து ஓட்டு சென்சார் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி போடலாம். அப்படி இல்லாட்டி அப்படின்னா ஓட்டு சென்சார் வந்து சேஞ்ச் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். தென் மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திக்கலாம். டாடா பாய், see you guys.